எப்படி பண்ணாங்க பசங்க? நல்லா பண்ணாங்களா? அவ்வளோதாங்க. இது வந்து சும்மா குறைஞ்ச நாட்களில் இவங்க எடுத்துக்கிட்டு அந்த பயிற்சி. இந்த ஏன்னா இதுக்கு முன்னே எடுத்து பயிற்சி எடுத்தவங்களாம் அவங்க வெவ்வேறு பணிகளுக்குள்ள போயிட்டாங்க, வெவ்வேறு ஊருக்கு போயிட்டாங்க, நிறைய பேர் வராமையே போயிட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே புதிதாக வந்த ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள வந்து ஒருங்கிணைந்த குழந்தைங்க தான் இவங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட விளையாட்டுகள், அவங்களோட அறிவு எந்த அளவுக்கு இந்த நிலம் சார்ந்த அறிவாக இருக்குது அப்படின்னு தான் அந்த விளையாட்டு மூலிமா நம்ம பார்த்தோம். இன்னொன்று தயவு செய்து நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு விளையாட்டின் மூலியமாகவும் வெவ்வேறு வகையான அறிவுகள் இருக்குங்க. அந்த அறிவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு இனத்தை அழிக்கணும்னா துப்பாக்கி பீரங்கெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் அந்த கால துப்பாக்கி பீரையும் கொண்டு வந்து ஒரு இனத்தை அழிக்கிறதெல்லாம். இன்னைக்கு அப்படி இல்லை. கலையும் மொழிகள் இஷ்டம் போது ஒரு இனம் தானாக அழிஞ்சிடும். அழிவில் விளிம்பில் இருக்கிற கலைகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழருக்கு இருக்குது, ஒவ்வொரு தமிழ்நாட்டு சார்ந்த மக்களுக்கு இருக்கு. இந்த மண் சார்ந்த அனைவருக்குமே இந்த கலைகளை மீட்டெடுக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்துதான் இன்னைக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஆண்டுகளா இந்த கலைகளை முட்டி மோதி ஏதோ ஒரு வகையில் குழந்தைக்கு மஞ்சள் கொண்டு போகணும். அது நடராஜா இருந்தாலும் கவிதாவாக இருந்தாலும், கவிதாவோட சேர்ந்து இருக்கிற நடராஜாவோட சேர்ந்து இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் உண்மையிலேயே கலைஞாய் சார்பாக பெரிய நன்றி நாங்கள் சொல்றோம். அவங்க இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை, இதுக்கான எந்த சூழலுமே கிடையாது. அப்ப இந்த குழந்தைங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த விளையாட்டு இந்த 2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, ஒன்னா தூங்கி இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு செல்போன் எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க வெளியே கொண்டு வரும்போது அவங்க வேற வகையில் திசை மாற்றும் போது அவங்க பெரிய அறிவாளியா மாறிடுறாங்க, இந்த நிலம் சார்ந்த பண்பாளர்களா மாறுறாங்க. 5 வகை நம்ம பிரிச்சிருக்கிறோம்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதே மாதிரி நிகழ்வுல 5 வகையை பிரிக்கிறோம்: திருவிழா, திருமணம், மக்களை ஒன்றுபடுத்துவது, இறப்பு, சடங்குன்னு. 5 நிகழ்வுக்கும் 5 தனி சத்தம் இருக்கு. ஒரு சத்தத்துக்கு ஒரு சத்தம் தொடர்பு கிடையாது. நாம பறை சத்தம்னாவே இறப்பு சத்தம் முடிவு பண்ணிக்கிறோம். அப்படிலாம் இல்ல, இறப்புக்கு மட்டும் வாசி சத்தம் இல்ல, திருமணத்துக்கும் பறை சத்தம் தான், திருவிழாவுக்கும் பறை சத்தம் தான், மக்களை ஒன்றுபடுத்தினாலும் பறை சத்தம் தான். அப்ப ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தனித்தனி சத்தம் இருக்கு. சத்தத்தை கேட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் இங்க இந்த நிலங்கள் நடக்குதுன்னு. இன்னைக்கு நமக்கு செய்தி தொடர்பு இருக்கு, நம்ம போராடிச்சோம் எங்க வந்துருவாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை, திக்காலுக்கு ஒரு பக்கமா மக்கள் இருப்பாங்க, ஆனா அவங்களை ஒன்றுபடுத்தணும், கூப்பிட முடியாது. அப்ப என்ன பண்ணணும், பறை ஒழிச்சிங்கன்னா நீண்ட தூரம் பயணிக்கிற ஒரே சத்தம் பறை சத்தம் மட்டும்தான். இயற்கையை தன் வசப்படுத்தக்கூடிய சத்தமும் பறை சத்தம் தான். பறையை நீங்க விட்டுட்டு இயற்கை தன் வசப்படாது, நீண்ட தூரம் பயணிக்காது. அப்ப அந்த சத்தத்தை எப்படி காலி பண்றதுன்னா, அதை சாதிக்குள்ளையும் நாம செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த சத்தத்தை நீங்க வெளியே தொடர்த்திடலாம். அப்ப சிலம்பம் நமக்கானது, இதெல்லாம் ரவுடிகளுக்கானது, சண்டை போடுறவனுக்கா இனி செய்யாது அப்படின்னா அந்த கலையில தொடர்த்திடலாம். இப்படி ஒவ்வொரு கலைகளும் ஏதாவது ஒரு பேரை சொல்லி நம்மளுக்கு தொடர்ந்துதான் ஒரு வேலை. தயவு செய்து அதை நம்ம இருக்கக்கூடாது, இதை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குன்னு சொல்லி இந்த குழந்தைங்க அனைவரும் சேர்ந்து இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக எத்தனையோ ஆண்டுகளா ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமாக வணக்கம் போடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு கலை வணக்கத்தை நாம பார்க்கலாம்.
அருமை.